நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரை 10 தேர்தல்களில் அவர் தோல்வியை தெரிவித்திருக்கிறார். ஒரு ஆளுமிக்க தலைவர் என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற தேர்தலிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலிலோ தோல்வியை தழுவினா அடுத்த தேர்தல் எந்த தேர்தல் வந்தாலும் அந்த கட்சியை தூக்கி நிலைநிறுத்தி வெற்றி பெறுவதுதான் ஆளுமை மிக்க தலைவராக தமிழக அரசியலில் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அது எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பது நிறுவனம். ஆகவே அவர் ஆளுமை மிக்க தலைவராக இல்லை என்ற காரணத்தினால் தொடர்ந்து தோல்வியை 10 தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், இடைத்தேர்தல்கள் இப்படி அனைத்து தேர்தலும் பழனிசாமி படுதோல்வி பழனிசாமியால்தான் அரசியலில் நிலை கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். செய்தியாளர் சந்திப்பு அழைத்திருக்கிறீர்களா? செய்தியாளர் சந்திப்பை அழைத்திருப்பது நோக்கம் பழனிசாமி இன்று வெளியிருக்கின்ற தேர்தல் அறிவிக்கை பொய்யான அறிவிக்கை, அதை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றுதான் நான் உங்களை எல்லாம் அழைத்திருக்கிறேன். நீங்கள் கடந்த காலங்களில் பழனிசாமி சொன்ன எதையாவது நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை ஆய்ந்து உண்மைத்தன்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் முதல் கேள்வியும் தவறானது, இப்பொழுது கேள்வியும் தவறானது. நான் அதிமுகவில் தொண்டனாகவே இணைந்திருக்கிறேன், திமுகவில் தொண்டனாகவே இணைந்திருக்கிறேன். தளபதி அவர்கள் வேட்பாளர் பட்டியல் வெளியிடும்போது யாரெல்லாம் வேட்பாளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தாலும் அவர்தான் தேர்தலில் மிகப்பெரிய தகுதியுடையவர் என்பதை தெரிவித்தார். எனது சுற்றுப்பயணம் தென் மாவட்டங்களில் 58 தொகுதி இருக்கிறது. இந்த 58 தொகுதியிலும் திராவிட முன்னேற்றங்களோ மாபெரும் வெற்றி அடையும் என்று மக்கள் கருதாக அமோக ஆதரவு இருக்கிறது. தளபதி உத்தரவிட்டால் போட்டியிடுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு நடந்த செய்தியாளர் சந்திப்பில் 210 தொகுதிகளில் வெல்லும் அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், 2017 நடந்த ஆர்கே நகர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இருந்து இதுவரை அவர் எந்த தேர்தலாக வெற்றி பெற்றிருக்கிறாரா? ஆக ஆளுமை திறன் கொண்ட தலைவராக எடப்பாடி பழனிசாமி இல்லை. மக்கள் அதை நம்ப வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன். மோடி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க நீண்ட காலமாக அந்த போடி தொகுதியிலே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் உண்மை பேசுகிறீர்கள், சில நேரங்களில் வேறு மாதிரியாக திருப்பி பேசுகிறீர்கள். நான் போடி சட்டமன்ற தொகுதியில் 2017 முதல் முதலாக இந்த தேர்தல் களத்தில் சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறேன். டாப் ஸ்டேஷனுக்கு ரோடு போடப்படும் என்று அறிவித்திருந்தேன். அது மட்டும்தான் இல்லை. ஏன் என்று சொன்னால் அதனுடைய கிராடிஷன் ரொம்ப செங்குத்தான மலைப்பகுதியாக இருந்ததால் 3-4 சர்வேகள் நடத்தப்பட்டது. ரோடு போடுவதற்குரிய வசதிகள் இல்லை. அதனால தான் அந்த காலத்திலே ரோப்கார் மூலமாக தேயிலையை ஏற்றுவதும் இறக்குவதுமாக இருந்தது என்பதை தெரிவித்துள்ளேன். ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற சொல்லப்படாத அனைத்து போடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைத்திருக்கிறேன் என்பதை தெரிவித்துள்ளேன். முக்கியமா மாம்பழ ஒரு சீசன் வரக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு மாம்பழ கூழ் ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க ஜெயிச்சாக்க அது ஏற்கனவே மாம்பழ கூழ் தொழிற்சாலை இங்கே நிறுவனத்துக்குரிய ஆயத்தமான அடிப்படை ஆய்வுகளை மேற்கொண்டோம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் 50% மானியம் அரசியல் மூலமாக தருவதாகவும் சொன்னோம். பல மாந்தோப்பு விவசாயிகள் முன்வந்தார்கள், வியாபாரிகள் முன்வந்தார்கள். ஆனால் நம்முடைய மாம்பழம் நீர்ச்சத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் ஜூஸ் தயாரிப்பதற்குரிய பக்குவம் இன்னும் வரவில்லை என்றுதான் கரெக்டாக சொன்னார்கள். ஆகவே எதிர்காலத்தில் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து இங்கே மாம்பழைக்கூழ் மீண்டும் நிறுவனத்துடைய ஆயத்த பணிகளை நான் உறுதியாக ஈடுபடுவேன் என்பதை தெரிவித்துள்ளேன். ஒரு படுப்பனை கட்டணம் சொல்லி நீண்ட நாள் மக்கள் விவசாயிகள் கேட்கிறாங்க. படுப்பனை கட்டணம் நாட்டின் பணியில் ஒரு பெரிய படுப்பனை கட்டா சுற்றுலா பயணிகள் வருவதற்கு அந்த பகுதி மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட் ஆகுது. ஏற்கனவே இப்ப இங்க போடி நாயக்கனூர் நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் இல்லை. பாதாள சாக்கடை திட்டம் கொண்டு வந்தால் அதிகமான தண்ணீர் தேவைப்படுகிறது. ஏற்கனவே இருக்கின்ற குடிநீர் ஆதாரம் கொட்டக்குடி ஆற்றிலிருந்து ஹெட்டர்ஸ் சுத்தரிக்கப்பட்டு இங்கு போடி நகராட்சிக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். பாதாள சாக்கடை வரும் பொழுது இங்கே இருக்கிற 15 லட்சம் வீடுகளுக்கு
இணைப்பு கொடுப்பதுன்றதுனால் ஒரு வீடுக்கு ஒரு ஃப்ரெஷ் அவுட்டு பிரஸ் பண்ணா 7 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுது. இதெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது அதிகமான தேவை தருவது என்று நாங்கள் பல ஆய்வுகளை கொட்டக்குடி ஆற்றிலிருந்து தடுப்பணை சொன்னபோது தடுப்பணை கட்டலாம் என்று ஆய்வுகளை மேற்கொண்டோம். தடுப்பணை கட்டினால் எவ்வளவு தடுப்பணை கட்டினாலும் இதனுடைய வேகம் கொட்டக்குடி ஆற்றினுடைய வேகம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. தடுப்பணையை அடித்து கீழே கொண்டு வர சூழ்நிலை இருக்கிற காரணத்தினால் மாற்று ஏற்பாடாக பெரியார் முல்லை பெரியாரிலிருந்து அங்கு ஒருங்கிணரை வைத்து அங்கே ரா வாட்டர் கொண்டு வரப்பட்டு நம்முடைய தர்மத்துப்பட்டியில் ஒரு இடம் கூட நான் வாங்கி கொடுத்தேன். அந்த ட்ரீட்மெண்ட் பிளான் அங்கே அமைக்கிறது. இந்த ரா வாட்டரை சுத்தரித்து இங்கு கொண்டு வந்து ஓட்டங்களில் 2 ஓட்டம் கட்டியிருக்கோம். இந்த ஸ்கீமில் புதுசாக 70-75 கோடி ரூபாய் செலவில் அதையும் பார்த்தோம். அதையும் சாத்தியப்படாது என்று தெரிவித்து அந்த ரா வாட்டரை அப்படியே நம்முடைய ஹெட்டர்ஸ் கொண்டு போய் அங்கே இருக்கின்ற சுத்திகரிப்பில் செய்து சுத்திகரிக்கப்பட்டு இன்றைக்கு கோடி நகர்மன்றம் முழுவதும் 24 நேரம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் அங்கே தடுப்பணை தேவையில்லை கருதுதான் கொட்டக்குடி முல்லை பெரியாரிலிருந்து உரைகிணறு தோண்டப்பட்டு அங்கிருந்து ராவாற்றில் வந்து சுத்திகரிக்கப்பட்டு கோடி நகர மக்களுக்கு நிறைவான குடிநீர் வசதி தந்து கொண்டிருக்கிறது. கூட்டணியில சிறிய கட்சிகள் வந்து இரட்டை சின்னத்தில் போட்டியிடாமல் பாஜக சின்னத்தில் போட்டியிட ஆர்வம் காட்டுவது இதுதான் நல்ல கேள்வி. பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சி இணைந்து அமைத்திருக்கின்ற கூட்டணி யார் தலைமையான கூட்டணி சொல்லுங்க? யார் தலைமையான கூட்டணி? யார் சொல்ற? அப்படி எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி என்றால் அவர் அழைத்து வருகின்ற கூட்டணி மற்ற கட்சிகள் அவருடைய சின்னத்தில் போட்டியிட விரும்பவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி சார்ந்திருக்கின்ற கட்சியினுடைய சின்னத்தில் தானே போட்டியிட வேணும். இப்ப பாதி பேர் அந்த தாமரையில போட்டிடுறாங்க, பாதி பேர் இங்கே போட்டிடுறாங்க. இப்ப யார் தலைமையிலான கூட்டணி? ஆக எடப்பாடி தலைமையிலான கூட்டணி இல்லை என்ற முடிவு எல்லாமே டெல்லி பட்டணத்திலிருந்து உத்தரவு வருகிற கூட்டணியாகத்தான் இருக்கிறது. தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்திருக்கீங்க. இதுல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் நன்றாக ஒரு கடும் விமர்சனங்களை நீங்க முன்வைக்கிறீர்கள். இது வந்து எப்படின்னா ஒரு அதிமுக தொண்டர்களையும் திமுக பக்கம் இழுப்பதற்கான ஒரு முயற்சியா? எங்க இருக்காங்க அதிமுக தொண்டர்? பூரா தொண்டர்கள் டிஎம்கே சேர்ந்துட்டாங்க. எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நான் சுற்றுப்பயணம் இருக்கும்போது அனைத்து ஏற்கனவே அம்மா காலமானதுக்கு பின்னால் லட்சக்கணக்கான தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் பூரா டிஎம்கே சேர்ந்திருக்காங்க. இப்ப நான் போய் திருமக்குளத்தில் இணைப்பு மாநாடு நடத்தியதற்கு பின்னால் தென் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தவங்க என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நாளை இல்லைங்க. இப்ப தேர்தல் வந்தா தெரியும். இவர் சும்மா தேர்தல் அறிக்கை நீங்க வெளியிட்டு எப்படியாவது தான் ஒரு ஆளுமிக்க தலைவரை நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரி மக்கள் நம்ப வைக்கிறதுக்காக நீ நாடகம் நடிச்சிருக்காரு. இந்த நாடகம் உண்மையிலேயே எடுபடாது. இப்போ வந்து இந்த அதிமுக சட்ட விதிகளை மீட்கும் போராட்டம் வந்து நீங்க முன்னெடுத்திருக்கீங்க. அது வந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. நேற்று கூட ஒரு மீட்டிங் சொல்லியிருந்தீங்க. அதை பத்தி வந்து சொல்லுங்க. அதோட மூவ்மெண்ட் எப்படி? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கழக அதிமுக என்ற இயக்கத்தை அரசியல் கட்சி இயக்கும்போது 45 சட்ட விதிகளை அவர் உருவாக்கினார். 44 சட்ட விதிகளை திருத்தம் செய்து கொள்ளலாம் அல்லது ரத்து செய்தலாம், காலத்துக்கு மாற்றம் செய்து கொள்ளலாம் என்ற அந்த சட்ட விதிகளில் இடம் இருக்கிறது, திருத்துவதற்கோ ரத்து செய்வதற்கோ. ஆனால் ஒரே ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ கூட தலைவர் அவர்கள் கைப்பற்ற எழுதியிருக்கார். என்ன விதி என்று சொன்னால், கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற பதவிதான் முதலில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அந்த கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பதவியினை அதிமுகவுடைய தொண்டர்கள் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கார். தொண்டர்கள் அனைவரும் தன்னுடைய வாக்குகளை பதிவு செய்வதற்கு தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றுதான் பொதுச் செயலாளர் பதவிக்கு அவர் அந்த கண்டிஷனை வச்சிருக்காரு. மற்ற விதியெல்லாம் திருத்தலாம். ஆனால் இந்த ஒரு விதியை மட்டும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ தன் கைப்படவே எழுதி வைத்திருக்கிறார். ஆக அந்த விதியை ரத்து செய்வதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதற்காகத்தான் நான் உச்சநீதிமன்றம் சென்று வழக்கு போட்டுக்கிறேன். அதோடு சேர்ந்து பல வழக்குகள் 6 வழக்குகள் இங்க இருக்கிற உயர்நீதிமன்றத்திலாம் சென்று உச்சநீதிமன்றம் செல்லும் போது அந்த 6 வழக்குகள் இங்கே இணைத்து அங்க ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, வழிகாட்டுதல். இதற்கு முன்னால் இந்த 6 வழக்குகள் சம்பந்தப்பட்ட 6 வழக்குகளும் எந்த தீர்ப்பு வழங்கினாலும் பைண்டிங் ஆகாது.
சென்னை உயர்மன்றத்தில் சிவில் சூட்ல போய் அங்க நீங்க உங்களுடைய வாதத்தை எடுத்து வைங்க. சிவில் சூட் சென்னை உயர்மன்றத்தினுடைய சிவில் சூட் என்ன தீர்ப்பு வழங்கப்படுதோ அதுதான் பைண்டிங் ஆகும். நிரந்தர தீர்ப்பு, இறுதி தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கை நாங்கள் இன்றைக்கு சென்னை உயர்மன்றத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றும் நிலையில் இருக்கிறோம். தீர்ப்பு விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அதற்கான நீதிபதி அவர்கள் கையிலே இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை என்னென்ன மாதிரியான திட்டங்கள் முன்னிறுத்துவார்கள் சொல்லி உறுதியா மக்களுக்கு பயனுள்ள நீண்ட கால திட்டங்கள், தொலைநோக்கு திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் வரும். தேர்தல் அறிக்கை வந்தவுடன் இன்றைக்கு இருக்கிற அரசியல் கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகம் தவிர குண்டக்கான துணியக்கான ஓட போறாங்க. இந்த தேர்தல் சசிகலா அவர்களும் மருத்துவர் ராமதாசும் இணைந்து கூட்டணி வச்சு நான்காவது ஒரு அணியா செயல்படுறாங்க. இது யாருக்கு சாதகமாக யாருக்கு பாதகமாக? எங்களுக்கு பாதகமாக இருக்காது என்று நான் அடித்து சொல்வேன். அவங்களுடைய வாக்குகள் யாருடைய வாக்குகள் அப்படி அது நீங்க அவர்கள்தான் கேட்கணும். எங்களுக்கு பாதகம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எங்களுடைய வாக்குகள் அனைத்தும் நிரந்தரமான வாக்குகள். அவர்கள் ஆரம்பித்திருக்கின்ற அரசியல் கட்சி எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறேன். இந்த தேர்தலில் தீயசக்தி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி தாவேகா தலைவர் விஜய் ஒவ்வொரு பரப்புரையிலும் சொல்லிட்டு வர்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? திமுகவுக்கு எதிரி தாவேகா. திமுகவுக்கு இன்றைய அரசியல் களத்தில் எந்த எதிரியும் இல்லை. தாவேகா தலைவர் விஜயனுடைய அரசியல் எப்படி இருக்கும்? அது அவர் தான் நிரூபித்து காமிக்கணும். அவருடைய கொள்கைகள் என்ன என்பதை சொல்ல வேண்டும். அந்த கொள்கையின்படி அவர் நடக்கிறார் என்பதை நிரூபித்து காமிக்க வேண்டும். மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்டர் பதவி ஏற்படுவதற்கு முதல்ல சட்ட வேட்பாளரை நிறுத்துவதற்கு தளபதி அவர் உத்தரவிட வேண்டும். பின்னால் மற்றவர்கள் கடந்த 2021 தேர்தலில் திமுக தேர்தல் அறிக்கை மகளிர் உதவிக்கு 1000 ரூபாய் அறிவிச்சு அது சாத்தியமில்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி கூட்டாரு. ஆனா இப்ப அதே 2000 ரூபாய் அறிவிச்சிருக்காரு. அது போக இப்ப பிரிச்சு வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது பத்தி உங்களுக்கு கருத்து சார்? இலவச திட்டம் நிறைய அறிவிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களும் பயனுள்ள திட்டங்களாக இன்றைக்கு நாட்டு மக்களுடைய திருக்கரங்களில் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அவர்களும் பயனுள்ள திட்டமாக அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 1000 ரூபாய் என்ற உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று சொன்னால் வழங்கினார்கள். விடியல் பயணம் என்று சொன்னார்கள். அதுவும் இன்றைக்கு மகளிர்கள் இலவசமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். போக்குவரத்து கழகங்கள் அனைத்து நிலைகளிலும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் இருந்ததை காட்டிலும் தேர்தல் அறிக்கை இல்லாத காட்டிலும் நிறைவாக மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் இன்றைக்கு உண்மை. ஏற்கனவே கடந்த ஆட்சி நிதியமைச்சராக செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவித்த நிதிக்கு இலவச திட்டங்கள் சாத்தியப்படுமா சார்? அவரால் கொடுக்கவே முடியாது. மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக இவ்வளவு தேர்தல்களையும் அறிவித்தது என்றால் அவரால் முடியாது. நான் ஒன்று மட்டும் சொல்றேன். ஒவ்வொரு தேர்தலிலும் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மதுவை நிறுத்துவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பழனிசாமி கூட 2019 அந்த நாடாளுமன்றத்தில் சொன்னார். 20 கொரோனா வந்துச்சு. 20 கொரோனா வந்தது. கொஞ்சம் அமைதியாக தம்பிகளா. கொரோனா வரும்போது 146 நாட்கள் முழுவதுமாக மதுபான கடைகளும் அடைக்கப்பட்டது. இவ்வளவு அதிகமான நாட்கள் மதுபான கடைகள் அழைக்கப்பட தொடர்ந்து மதுபான கடைகளும் தொடர்ந்து நிரந்தரமாக மூடியிருக்கலாம். அதை பழனிசாமி செய்யும். 146 நாட்கள் என்பது அது மக்கள் ஓரளவுக்கு மறக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த மதுபான கடை அடைத்திருக்கலாம். அது செய்யல. இவர் சொன்னார்ல நாடாளுமன்ற தேர்தலில் 19 நாடாளுமன்ற தேர்தலில் மதுபான கடை அடைக்கப்படும் சொன்னார்ல, செஞ்சாரு. அது மாதிரி இவர் சொன்னால எதுவுமே செய்யல. இப்ப எப்படியாவது இந்த 10 தோல்வியை மறைக்கிறதுக்காண்டி நிறைய புழுகு மூட்டைகளை அள்ளி விட்டு இருக்காரு. எதுவுமே நடக்காது. மக்கள் மறந்து விடுகிற எண்ணத்தில் இவர் விளையாட்டு இருக்க அரசியல் விளையாட்டு இருக்காரு. டெல்லி சென்ற போது ஒரு முன்னாள் முதல்வர் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கூட பார்க்காம ஒரு மத்திய அமைச்சர் காக்க வைத்து உங்களை இப்ப நடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது செய்தியாளர்கள் சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அந்த மத்திய அமைச்சர் மேல என்ன விமர்சனம் வைக்க? நானே மறந்துட்டேன். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொன்னார் என்று சொல்லிவிட்டு மறந்து அப்பவே அதை டிராப் பண்ணிட்டேன். செய்தித்தாள் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைகள் மதுபோதை, போதை கலாச்சாரங்கள், சிறுமிகள் பாலியல் பழக்கம், மாணவிகளுக்கு பாலியல் பழக்கம், இந்த மாதிரியான நியூஸ்கள் இன்னைக்கு ஹைலைட் ஆகியே போயிருக்கு. இந்த தேர்தல் வாக்குறுதிக்கு அப்புறமா, இந்த தேர்தலுக்கு அப்புறமா
உங்களுடைய முயற்சியில வந்து இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? இல்ல சில சம்பவங்கள் ஜனநாயக நாட்டில் நடப்பது இயற்கை. ஆனால் அந்த சம்பவங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாளா இல்லையா என்பதுதான் பார்க்க வேண்டும். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு தவறு செய்ததற்கு உரிய தண்டனையே வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைக்கு அரசியலில் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அவரை போல துப்பாக்கி சூடு நடந்தது நிருபர்லாம் உங்களை மாதிரி நிருபர்லாம் கேட்கும்போது நீங்க சொல்லிதான் எனக்கு துப்பாக்கி சூடு தூத்துக்குள் நடந்தது எனக்கே தெரியும் சொன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி நியாயமா தம்பி? நீங்களே சொல்லுங்க. நீங்க தானே எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. டெல்லிக்கு பேச்சுவார்த்தைக்கு சென்றாலே முதலமைச்சர் எங்களை பார்த்து பயப்படுறாரு. யாரு? பேச்சுவார்த்தைக்கு டெல்லிக்கு போனாலே முதலமைச்சர் எங்களை பார்த்து பயப்படுறாருன்னு டிடிவி தினகரன் தம்பி யாரு? டிடிவி தினகரனா? அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது என்ன சொன்னாரு நல்லா தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் நான் தூக்கப்பட்டு சாவேன் என்று சொன்னார். நடந்திருக்குதா? இப்ப என்ன சொல்றாரு? என் அருமை அண்ணன் எடப்பாடி பழனிசாமி என்று சொல்றாரு. சகோதரர்களுக்குள்ள ஏற்பட்ட சண்டை மனஸ்தாபம் எல்லாம் தீர்ந்துருச்சு. அம்மாவினுடைய பிள்ளைகளை ஓரணியில இணைஞ்சிருக்கிறோம். அம்மாவின் ஆட்சி மீது இவர் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி 420 பழனிசாமி டிடிவி பார்த்து 420. இதுக்கு நான் என்ன பதில் சொல்லுங்க? இப்ப இவர்கள் இணைந்து சந்திக்கிற அந்த கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஆக்டிங்க, நாடகத்தை ஏற்கனவே முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்கிறார். நாடகங்களை நான் என்றுமே நம்புவதில்லை. நம்பாதீங்க அந்த நாடகத்தெல்லாம்.